ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி நான் லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் போச்சு. அதாவது இவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சண்டை போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டிருக்காங்க. எனக்கு விஜிஎஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால் ஏன் அப்படின்னா அவர் நல்லா இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டாக பிஹேவ் பண்ணுறாப்புல. கேப்டன் ஆனதுலேருந்தா இல்லை அவர் ஹாட் சீட்டில் உட்கார வச்சதுலேருந்தா இல்லை தனக்கு வந்து இருந்த அகம்பாவம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் அகம்பாவத்தில் ஆடாமல் ஒழுங்காக கேமை மட்டும் ஆடணும்னு நினச்சி பண்ணுறாரு தெரியல. எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. எல்லாருக்கும் கரெக்டான விஷயத்தில் ட்ரீட் பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது. காலையில் கூட ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் நடந்த இது பிரச்சனையில் சூப்பராக பேசுகிறார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த சண்டை நடக்குது. நம்ம பார்க்குறோம், லைவாக பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை. இவர் போய் அந்த பிக்ஸ் எடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இந்த ஷோல்டர் போட்டுச்சு அமுக்குனதில் ஒரு பக்கம் அருணும் ஒரு பக்கம் ஜெஃப்ரி அமுக்குனதுலேயே அது வந்து லைட்டாக நகர்ந்துருக்குமா என்னன்னு தெரியல. திரும்ப இவர் வந்து அந்த பிக்ஸை வந்து பிடுங்க போகும்போது ஜெஃப்ரி வந்து பிடிச்சி இது பண்ணுறாரு. அவர் புஷ் பண்ணாரான்றது பெருசாக தெரியல. அது வந்து அவங்க தான் இது பண்ணோம். ஆனால் டப்புன்னு இந்த பக்கம் விழுறாரு. விழும்போது ஒரு ஊண்டல் கொடுக்குறாரு. இந்த ஷோல்டரில் ஊண்டல் போது அந்த பக்கம் அப்படியே ஷோல்டர் இறங்குற மாதிரி ஆகிடுது. வழியில் துடிக்கிறாரு. எல்லோரும் நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க. வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒருத்தர் அதை பற்றி பேசும்போது முத்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள், அவன் ஒருத்தர் கன்ஃபெஷன் பண்ண போயிருக்கான், போயிட்டு வந்ததுக்கப்புறமா கேமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அருண் வந்து கேட்குறாரு, எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஜெஃப்ரி என்ன சொல்கிறான்னா, இந்த பக்கம் வந்து அவன் தான் எப்படி இந்த ஷோல்டர் வந்து இது ஆகும்னு அவர், அதாவது எப்பயுமே ஜெஃப்ரிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அட்டாக் பண்ண விஷயங்கள் எல்லாம் மறைச்சிடுவார். இவருக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்லுவார். அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க. இந்த டால் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா என்னை பிடிச்சி இப்படி அமைக்கிட்டான், எனக்கு மூச்சு அடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் அவ்வளோல, நல்லா தம் கட்டி பேசுகிறீங்களா? மூச்சு அடக்கிறவங்க யாராவது தம் கட்டி பேசுவாங்களா? அப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் ஆனா மாதிரி நடிச்சுட்டு என்ன பண்ணீங்க, ஆப்போசிட்டில் யாரையும் ஒருத்தர் கேட்டுட்டு அனுப்பிச்சு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு 2 அடி விட்டார் மூக்காண்ட. கண்ணில் பட்டுதுன்னா போச்சு, அவ்வளோதான், லைஃபே காலி. ஆனால் அதுக்கு வந்துட்டு அவர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்றைக்கே வந்து வார்னிங் கொடுத்துருந்தாருன்னா, அதாவது வெர்பல் வார்னிங் கிடையாது, எல்லோ கார்டோ இல்லை ஏதோ ஒரு கார்டு கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காது. பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, இவரை வந்துட்டு அங்கே வந்து நியாயப்படுத்துறதுக்கு இவன் இந்த பக்கம் ஓந்தான், எப்படி இந்த ஷோல்டர் அடிப்பட்டவர் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு டாக்டரை சொல்லிட்டாங்க 3 வாரம் ரெஸ்ட்டுன்னு. இப்போ எங்கே போய் இதை வச்சுப்பீங்க, மூஞ்சி வச்சுப்பீங்க? இஷ்டத்துக்கு அடிச்சு வருது. அப்போ வந்து சௌந்தர்யா இதுக்கு மேலே அப்போ இரிட்டேட்டிங் கேரக்டர்னு அவங்க தான். அவன் அடிப்பட்ட மாதிரி நடிச்சிருந்தானா இதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லையா. ஒருத்தன் வந்துட்டு வழியில் துடிச்சிட்டு போயிருக்கா, ஷோல்டர் இறங்குச்சின்னு வழியில். அப்போவும் இந்த மாதிரி எப்படி தான் இந்த அம்மாவுக்கு சொல்ல தோணுன்னு தெரியல. இப்போ விஷால் வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள், அவன் போயிருக்கான், வந்ததுக்கப்புறம் இது பண்ணுவோம், நீங்களாம் ஒன்று எதுவும் பேசாதீங்கன்னு போது அருண் என்ன சொல்கிறாரு, வாய விடுறாரு. ஆரம்பித்து 1/2 மணி நேரம் ஆகலை, ஒருத்த அவுட்டு அப்படின்னோடனே இவருக்கு ஹிட் ஆகிடுச்சு, ட்ரிகர் ஆகிடுச்சு. டேய், உனக்கு கேம் விளையாட வேண்டாம் அப்படின்னா தயவு செஞ்சு ஓரமாக போயிடு, தேவையில்ல இந்த மாதிரி வார்த்தை விடாது. அதுனா ஆரம்பித்து 1/2 மணி நேரத்தை ஒருத்த அவுட்டுன்ற அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கும் போது, டேய் எனக்கு நான் சொல்கிறத நான் பேசுவேன், நீ யாரா வந்து தடுக்கிறதுக்கு அப்படி போது, இல்லைடா இங்கே யாருமே வந்து எதை பற்றியும் பேசவே இல்லை, எல்லோரும் இதை கேம்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீ ஒருத்தன் தான் ஸ்டார்டிங்லேருந்து ஏதாவது ஒன்று உண்டகலப்பாவில் பண்ணிவிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, டேய் நான் பேசுவேன்டா, இங்கே ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் வந்து நிற்பானான்றாரு. இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஷோல்டர் பிடிச்சி அமுக்கணும் தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அந்த ஷோல்டர் விளைவிச்சனாலே தெரியல. 2 பேரும் சேர்ந்து சும்மா வந்து பிக்ஸ் எடுக்க வந்தவனை பிடிச்சிக்கிட்டு இவர் வந்து தடுக்கிற அழகை பாருங்களேன். அருண் வந்துட்டு சும்மா வந்து ராணை வந்து மஞ்சரி சொல்லிட்டாங்க, அந்த செங்கல் எடுக்க வந்தவரை பிடிச்சி அப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க 2 பேரும். அவர் ஹோல்ட் பண்ண அந்த மூஞ்சில் பார்க்கும்போது எக்ஸ்பிரஷன் தெரியுது, அந்த மூட்டு அந்த ஷோல்டரோட இது வந்து எப்படி விளையிருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் ஊந்ததுக்கப்புறமா வந்து இவர் வந்துட்டு நியாயத்துக்கு போராடுறாங்க. இவர் டென்ஷனாக பிடிச்சி கத்தி விட்டார் விஷால். இங்கே எல்லாருமே வந்து கவனம் தான் இருக்காங்க. நீ ஒருத்தன் தான் நான் புரிஞ்சிக்காம இந்த மாதிரி வந்து கத்திட்டு இருக்கா அப்படின்னா, என் முன்னாடி தப்பு நடந்தால் நான் கேட்பேன்டா, நீ யாரா கேட்கறதுக்கு, உனக்கு யாரா உரிமை கொடுத்துன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறார். என்னை கேட்டிங்கன்னா இதில் வந்து விஜய் விஷால் கரெக்டாக மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணுறாப்புல. இவர் யார்கிட்ட தான் ஒழுங்காக பேசியிருக்காரு அருண், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே இவங்க 2 பேரும் முட்டிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதேமாதிரி இவங்க 2 பேரில் விஷால், அருண், இவங்க 2 பேரில் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் யார் கொடுப்பீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.